ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 24. அச்சேத்யோயம் அதாஹ்யோ மம் அக்லேத்யோ அசோஷ்ய ஏவச்ச நித்யக சர்வகதக ஸ்தானோர் அச்சலோயம் சனாதனக. இதில் அச்சேத்ய அப்படின்னா பிளவுபடாதது. பகவான் ஆத்மாவை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காரு. டிரான்ஸ்லேஷன்: தனி ஆத்மா பிளக்க முடியாதது, கரைக்க முடியாதது, எரிக்கவோ உலர்த்தவோ முடியாதது, என்றும் இருப்பது, மேலும் எங்கும் நிறைந்திருப்பது, அசையாதது, என்றும் மாறாமல் இருப்பது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங். அச்சேத்ய அப்படின்னா பிளவுபடாதது, அதாஹ்ய அப்படின்னா எரிக்கப்படாதது, அக்லேத்ய அப்படின்னா கரையாதது, அசோஷியனா உலராதது, மேலும் சர்வகத அப்படின்னா எல்லா இடத்துலுமே இருக்கக்கூடியது, எங்கும் நிறைந்தது, ஸ்தானூர் அப்படின்னா மாறாதது, அச்சல அப்படின்னா அசையாதது. ஆத்மாக்களான நாம் எல்லாருமே இந்த குவாலிட்டி உடையவங்க தான், எங்கும் இருக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த ஆத்மா தனி ஆத்மாவை பற்றி தான் பகவான் சொல்கிறாரு. நாம் எப்போவுமே கடவுளான பரமாத்மா கூட இரண்டரை கலக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் உறுதிப்படுத்தி சொல்லுது. மேலும் நம்ம இப்போ களங்கங்கள் நிறைந்ததால் இந்த பூமியில் நாம் துன்பப்படுறோம். இந்த ஜட களங்கத்திலிருந்து தூய்மைப்பட்ட உடனேயே இந்த அணு ஆத்மா, அதாவது ஆத்மாவான நாம் பகவானுடைய ஒளிக்கதிர்களில் ஒரு ஆன்மீக பொறியாக இருக்கலாம். ஆனால் பகவானோட இரண்டரை கலக்க முடியாது. நாம் ஒரு பகவானுடைய பிரம்ம ஜோதியில் போய் சேரலாம். அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மரத்தில், பச்சை கலர் உள்ள மரத்தில் ஒரு பச்சை கிளி எப்படி போய் சேர்ந்தா எல்லாமே பார்க்கும்போது பச்சையாக இருக்கும். ஆனால் மரம் வேறு, அந்த பேரட் வேறு, கிளி வேறு. அது மாதிரி ஆத்மாவான நாம் பகவானான பரமாத்மா கூட இரண்டரை கலக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் தெளிவாக சொல்லுது. மேலும் பகவானுடைய லோகத்தை அடைஞ்சு பகவானுக்கு சேவை செய்யலாம். பகவானுடைய இல்லைன்னா பகவானுடைய பிரம்ம ஜோதியில் கலந்து நாம் இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா.